கடகராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது, அந்த கிரகணத்தால் என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடுங்க. சூரியனால் வெளிவரக்கூடிய வெளிச்சத்தால் பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகும். இதுதான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி 2025, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9:58 மணியில் இருந்து அதிகாலை, அதாவது அடுத்த நாள் அதிகாலை செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணி அளவுக்குள்ளே இந்த சந்திர கிரகணம் நடக்குதுங்க. இது இந்தியாவில் தெரியும் இந்த கிரகணம். நீங்கள் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சன்கிளாஸ், அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி கிரகண நேரத்தப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெளியில் இருக்கக்கூடாது. கிரகண நேரத்தப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி கிரகண நேரம் முடிந்த உடனே குளிச்சிடணும். இது எல்லாமே நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்சது தான். சரி, இப்போ இந்த கிரகணத்தால் கடகராசி நேர்களுக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கோச்சார நிலையை நம்ம அன்னைக்கு, அதாவது சந்திர கிரகணத்தன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, உங்கள் ராசியில் சுக்கிரன், 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 3ஆம் இடத்துல செவ்வாய், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான் மற்றும் 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, சந்திர கிரகணம், சந்திரனும் ராகுவும் இணைகிற இந்த சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் நடக்குதுங்க. சரி, என்னென்னலாம் பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால எதுவுமே ஒரு சாதகமான பலன்கள் தாங்க நடக்கும். எதுவுமே பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை இந்த பலன்கள், அதாவது இந்த கிரகணத்தை ஒட்டிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரி, உங்கள் ராசிநாதனே சந்திரன் தாங்க. அந்த சந்திரன் தான் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கிரகணம் அடைகிறாரு, அதாவது ராகுவோடு இணைந்து கிரகணம் அடைகிறாரு. அன்றைய நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளுங்க, முழு பௌர்ணமி நாள். சந்திரன் உங்கள் ராசிநாதன் நல்ல ஒளித்தன்மையோட உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. அதுவும் கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக கூட இது பார்க்கப்படுது. நீங்கள் நல்லா இருப்பீங்கங்க. உங்களோட சிந்தனைகள்லாம் நல்லா இருக்குங்க. வாழ்க்கையை பற்றின நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம், அடுத்த படிக்கு நம்ம எப்படி வாழ்க்கையில் எப்படி அடுத்த படிக்கு முன்னேறலாம், இப்படின்ற ஒரு உயர்ந்த சிந்தனைகள் உங்கள்கிட்ட இருக்குங்க. அது மாதிரி நல்ல ஒரு முயற்சிகளையுமே எடுப்பீங்கங்க. வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்கங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருப்பீங்கங்க. எந்தவித கவலை, துன்பம், இந்த மாதிரி எதை பற்றியுமே நெகட்டிவாக எதையுமே யோசிக்காமல் எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. மனதளவிலையுமே நீங்கள் ஒரு பலமாகவும் தெளிவாகவும் இருப்பீங்கங்க. எந்தவித குழப்பமோ இல்லை தேவையில்லாத சந்தேகங்கள் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்காதுங்க. சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. அது இடம், வீடு, இல்லைன்னா வண்டி, வாகனம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசட் அப்படின்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அது வாங்குகிற வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. அது நீங்கள் கடன் மூலியமாக வாங்கலாம், இல்லை எப்படினாலுமே அது வாங்குகிற வாய்ப்புகள், அது வாங்கக்கூடிய ஒரு சிந்தனைகள், ஒரு எண்ணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில். உங்களோட முயற்சிக்கேற்ற வெற்றி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலுமே அது ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற ஒரு முயற்சியாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ப்ரைவேட் ஜாபில் பார்க்குறீங்க, ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த மாதிரி இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க லெவலுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மாதிரி உங்கள் முயற்சிகளுமே வெற்றி அடையுங்க.
நீண்ட நாளாக தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது நீண்ட நாளாக ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தில் உள்ள பெண்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அவங்களால உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுவும் உங்கள் அம்மாவோட முழு அன்பு மற்றும் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அவங்களால உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அனுகூலமான சாதகமான பலன்கள் நடக்கும். வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அதனால அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க விடாமல் தொடர்ந்து அதுக்கான முயற்சியை செய்யுங்க. கண்டிப்பாக வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரி வெளி மாநிலத்தில் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மாதிரி ஏற்கனவே நான் வெளியூரில் தான் வேலை செய்கிறேன், வெளியூரில் தான் தொழில் பண்ணுறேன் இப்படிங்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். உங்களோட வருமானம் அதிகரிக்கும். உங்களோட பொருளாதாரமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. தூரதேச பயணம் மூலியமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆசிரியராக வேலை பார்க்குறவங்க, அதாவது பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியராக வேலை பார்க்குறவங்களுக்கு, வக்கீலாக வேலை பார்க்குறவங்களுக்கு, நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு, மேலும் பேசி சம்பாதிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வேலைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்கள் வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு மேலும் பண வரவுன்றதுமே அதிகரிக்கும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க. அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களோட வருமானம்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அது மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. சரி, வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த காலகட்டம், அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களோட தொழில் ரீதியான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேணாங்க. ஏன்னா ஏதாவது அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுப்பீங்க, ஏதாவது யோசிக்காமல் முடிவெடுத்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதனால் தொழில் சார்ந்த முடிவுகள் எல்லாமே நீங்கள் செப்டம்பர் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே எடுக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுது. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை பளுன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் டைமை தாண்டி அதிகமாக அந்த ஓவர் டியூட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஓவர் டைம் பார்க்குறது அப்படின்னு. இந்த மாதிரி அதிக நேரம் நீங்கள் கம்பெனியில் இருந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. மேலும் நீங்கள் உத்தியோகம் பார்க்குற இடத்துலையுமே ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அது மாதிரி யாருக்கிட்டையுமே நீங்கள் கோவப்படாமல் இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது அவசரப்படுறது, கோவப்படுறது, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கோவப்பட்டு பேசுகிறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவுமே ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதி வரையுமே இருக்கணுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிடுவார். குரு பார்வைக்கும் வந்துடுவார். குருமங்கள யோகத்துலையுமே அவர் செவ்வாய் பகவான் இருப்பாருங்க. அதனால் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்லையுமே தெரிஞ்சுக்கலாங்க. மொத்தத்தில் இந்த சந்திர கிரகணம், இந்த கிரகணத்தை ஒட்டிய நாட்கள், இந்த கிரக அமைப்பு எல்லாமே கடகராசிக்கு சாதகமாக தாங்க இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. சரி, இந்த கிரகணம் வந்து 8ஆம் தேதி முடியுது அப்படின்னு சொன்னேன். இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வழிபடுறது ஒரு சிறந்த காரியமாக பார்க்கப்படுதுங்க. சரிங்க, அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.